சீன்ஸ்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 சீன் வந்து மாற்றம் செய்யப்பட்டு 13 இடத்துல கட்டு, ஒரு 2 இடத்துல மட்டும் மீட் கொடுத்துருக்காங்க. 3 hours 3 minutes 11 seconds. ஸோ டியூரேஷன் இருக்குது. இப்போ அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 41 seconds ஆட் பண்ணி சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதில் ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? சாலிடாக எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு 1000 கோடியை தாண்டிட்டு போகும். இந்த இறுதி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கும், வசூல் ரீதியாக இந்த சாதனையை ஃபஸ்ட்டு முறியடிச்ச ஒரு படம் மாறுறதுக்கும், இந்த டைட்டில் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வச்சார் ப்ரொடியூசரு. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்குது. படத்தில் சில சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் அவர்கள், ஜேசன் சஞ்சய் முதன்முறையாக அப்பா பற்றி பேசியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து கேரளாவில் இருக்கிற நடிகர் சிஎம் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இப்படி தொடர்ந்து வந்து 3 நாளாக வந்து பயங்கரமான ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு சார். ஃபஸ்ட்டு வந்து ஜனநாயகன் வந்து வரக்கூடிய 23 படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ டிக்கெட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் வர சண்டே அன்றைக்கி புக்கிங் ஓப்பன் ஆகுது சார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து புக் பண்ணி வித்தின் 1 ஹவரில் வந்து கர்நாடகாவில் அத்தனை தியேட்டர்ஸுமே டிக்கெட் புக் ஆயிருக்கு. புக்கிங் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக சால்ட் அவுட் டிக்கெட் எல்லாமே வித்தின் 1 ஹவரில். ஸோ இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து லண்டனில் 24 ஹவர்ஸில் 80,000 டிக்கெட் வந்து சேல்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கனடாவில் ஆல்ரெடி வந்து ஜனவரி 9 ரிலீஸ்க்காக புக்கிங் பண்ண வச்சப்பட்ட டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே அப்போ ரிலீஸ் ஆகிறதுனால ரீஃபண்ட் வந்து கொடுக்கப்படும் போது சில பேர் தான் ரீஃபண்ட் வாங்கிட்டு போனாங்க, பாதி பேர் கிட்டத்தட்ட வாங்கலை. இப்போ அவர்களுக்கு வந்து இந்த வரக்கூடிய 23 இங்கே ரிலீஸ் ஆகுது. ஸோ 24th அப்போ இங்கே வந்து அவங்களுக்கு விஐபியினுடைய அந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஸ்பெஷலாக கூட்டு போய் இன்வைட் பண்ணி உட்கார வச்சு படம் பார்க்குறது மாதிரியான ஒரு ஏற்பாடு இந்த கனடா பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் யுஎஸ்ஏ, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, கிட்டத்தட்ட சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லி 30 கண்ட்ரியில் வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு. அதை ஸோ அங்கே இப்போவே அந்த படத்தினுடைய ஆரம்ப விழாக்கள் வேண்டிய ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டாங்க. அங்கே தான் நமக்கு ஹெவியாக பண்ணுறாங்க. ஃபாரினில் பார்த்தோம்னா இங்கே வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லியும் எதிர்பார்ப்போடு இப்போ அத்தனை தியேட்டர்ஸ்லேயும் புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே கர்நாடகா சொல்லியாச்சு. இப்போ கேரளாவும் பார்த்தீங்கன்னா ஆந்திரம் டிக்கெட் ஓப்பன் ஆகிட்டு இன்னையிலேருந்து இது கேரளா ஓப்பன் பண்ண ஒரு தகவல். பட் அங்கே வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து முன்னாடியே எங்களுக்கு ஃபுல் டிக்கெட் வேணுங்கிற அளவுக்கு வந்து தியேட்டர் ஓனர்ஸ்கிட்ட வந்து பேமெண்ட்டை கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்காங்களா சார் சூழ்நிலை. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அங்கே எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது கேரளான்னு தெரியும். இவர் தேர்தலில் பண்ணும்போதே கேரளாவிலிருந்து நிறைய பேர் இங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போன ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு ரிசல்ட் பார்த்தோம்னா டிவிக்கு அவர்கள் முதலமைச்சரை வெற்றி பெற்ற பிறகு பார்த்தா பைக்கில் அவ்வளோ பேர் டிவிக்கு குடி கேட்டு ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தா கேரளா மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்கே தமிழகத்தில் விஜய் முதலமைச்சரானதை. விரைவில் வந்து கேரளாவில் டிவி கட்சி ஆரம்பிக்கப்படுறதாக ஒரு தகவல் வேறு நமக்கு வருது. இது ஒரு புறம் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 215 நாட்களுக்கு பிறகு இப்போ ஜனநாயகன் படம் வரப்போகுது நமக்கு அதை. ஸோ இதில் வந்து நிறைய சீன்ஸ்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 சீன் வந்து மாற்றம் செய்யப்பட்டு 13 இடத்துல கட்டு, ஒரு 2 இடத்துல மட்டும் மீட் கொடுத்துருக்காங்க. 3 hours 3 minutes 11 seconds. ஸோ டியூரேஷன் இருக்குது. இப்போ அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 41 seconds ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நீங்கள் வந்து அந்த லீக்கானது சொல்கிறாங்களே அந்த வெர்ஷனே வேறு. இப்போ எடிட் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், நிறையா புது வெர்ஷன் எடிட் பண்ணியிருக்காங்க. அது ரிவைசிங் கமிட்டி சென்சார் காமிச்சிருக்காங்க, அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏஎஸ்எட் கொடுக்கப்பட்ட ஒரு தகவல். இப்போ கிளைமாக்ஸே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்த தகவலில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிளைமாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் வருது. பட் அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்த தகவலை நம்ம லீக் அவுட் பண்ணணும், சர்ப்ரைஸ் போயிடும் உங்களுக்கு, அந்த ட்விஸ்ட் இல்லாமல் போயிடும். அது படம் முடியும் போது பார்த்துங்க. இது தவிர பார்த்தோம்னா ப்ரொடியூசர்கிட்ட ஒரு விஷயம் நம்ம பேசும்போது அவர் சொன்னது வந்து பார்த்தா ஒரு பேரே வரலாறு. இது எப்படி இந்த கவிஞருக்கு தெரிஞ்சது என்னன்னு தெரியல. விஜய் அவர்களுடைய ஒரு பேர் இன்றைக்கி தமிழகத்தில் இந்திய அரசியல்லையே ஒரு வரலாற்று சம்பவம் மாறி இருக்கு. அது இன்னொரு லைன் பார்த்தா எல்லாத்தையும் இழந்து வர்றானே, மக்களுக்காக எழுந்து வர்றானே அப்படிங்கிறது அந்த ஒரு லைன். எல்லாத்தையுமே சொத்து சுதெல்லாம் விட்டுட்டு விஜய் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து இன்றைக்கி அவ்வளோ உதவிகள் இது பண்ணிட்டு நாட்டுக்கும் மக்களும் செய்கிறாருக்கும் போது இது எப்படி இந்த கற்பனை கவிஞர்களுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு இந்த படம் பிரமாதமாக வந்திருக்கு. நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன். கிளைமாக்ஸ் மாற்றப்பட்டிருக்கு. படம் முடிஞ்சோன்னா எண்டில் ஒரு 5 minutes டியூரேஷனில் சில மேக்கிங் வீடியோ அதெல்லாம் வர்றது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ குறிப்பாக அந்த மலேசியாவுடைய ஆடியோலாம் இருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து சில குறிப்பிட்ட ஷார்ட்ஸ் வைக்கிறது மாதிரி ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. அந்த படம் வரும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 950 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது படம். வெளிநாடு புறாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 தியேட்டருக்கு மேற்பட்ட தியேட்டர்லையும், தமிழ்நாட்டில் 950 தியேட்டர்ஸ்.
ஜூலை 23 எந்த படமே ரிலீஸ் ஆகலை. வரக்கூடிய ஜூலை 31 விஜய் சாருடைய பையன் ஜெயசன் இயக்கத்திலிருந்து சிக்மா வரக்கூடிய படம் ஆகஸ்ட் தள்ளி போயிடுச்சு. டிசி ஸோ லோகேஷ் கனராஜ் பண்ணக்கூடிய படமும் அது ஆகஸ்ட் தள்ளி போயிடுச்சு. இப்போ எந்த படமே இல்லாதனால ஆகஸ்ட் 15 வரைக்கும் எந்த படம் கிடையாது. சூர்யா படம் மட்டும் இந்த விஸ்வநாத் சன்ஸ் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. இப்போ என்ன எனக்கு வந்து ஒரு சிறப்பு இதுன்னா, முக்கியமாக சென்னை எப்பவுமே ஒரு செலிப்ரேஷனில் அதிரிபதிரியாக இருக்கும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சவுத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி அவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. கேரளா ஒரு பக்கம், கர்நாடகா ஒரு பக்கம். இது தவிர இங்கே மெயினாக அண்ட் குரம்பேட்டை வெற்றி அண்ட் வடபள்ளி கமலா, அடுத்து எடுத்திங்கன்னா டாப்பில் வந்து ரோகிணி. இப்போ ரோகிணி தேட்டர் ஓனர் வந்து ரேவந்த் மதுரவாயல் தொகுதி டிவிக்கோடைய சிட்டிங் எம்எல்ஏ. இப்போ ரோகிணி தேட்டரு ஒரு மாதிரி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணணும். தேட்டரை சுற்றிலும் பேனர். ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அந்த செட்டப்ஸில் உள்ள வினையல் போர்டு எல்லாமே வான வேடிக்கைகளோட மதுரவாயில் தொகுதி மக்களுக்கு வந்து ஜனநாயகம் படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து ரேவந்த் பண்ண போகிறதா ஒரு தகவல் வருது. ஸோ ரோகிணி தேட்டரு அன்னைக்கு வந்து மிகப்பெரிய தீபாவளியை விட மிக செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் பண்ணப்பட்டுருக்கு. ஸோ ஸோ அதாவது நம்முடைய வினோத் ஒரு பக்கம் சொல்கிறது, ஒரு பக்கம் ப்ரொடியூசர் சொல்கிறத தவிர்த்து இந்த படம் வேறு ஒரு ஜோனலில் எடிட் பண்ணி பார்த்துட்டு பிரமாதம் இருக்கிற ஒரு தகவல் நமக்கு. அதை சாலிடாக எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு 1000 கோடியை தாண்டிட்டு போகும். இந்த இறுதி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கும், வசூல் ரீதியாக இந்த சாதனையை ஃபஸ்ட்டு முறியடித்த ஒரு படம் மாறுறதுக்கும், இந்த டைட்டில் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வச்சார் ப்ரொடியூசரு. நமக்கு வந்து தகவல் கன்ஃபார்ம் தகவல் தான். தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படிங்கிற டைட்டில் கார்டு தான் வர்றது மாதிரி அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. விஜய் சார் சொல்லும் கூட வேணான்னு சொன்னாரா, இல்லை சார் இறுதி படம் இது போட்டது கிரெடிட்டாக இருக்குது, நீங்கள் இப்போ சிஎம் தானே அப்படின்னு ஓகேன்னு சொல்லி அக்சர் கொடுத்துட்டாங்க. அந்த டைட்டிலோடு தான் வருது. அவர்கிட்ட கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே மழுப்புனார். நான் சொன்ன சர்ப்ரைஸ் போய்ட்டு நீங்கள் பாருங்கன்ட்டு டைட்டில் தான் வருது. பட வெர்ஷனே வேறு, லீக்கான படமே கிடையாது. அவர்கள் பார்த்த கிட்டத்தட்ட 1.25 கோடி பேரும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ என்ன மாற்றிட்டேன்னு சொல்லுவாங்க, என்ன தகவல் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் படத்தை பார்க்க விரும்பாத சில பேர் கூட உள்ளே வரப்போகிறாங்க. இல்லை என்ன தான் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி அந்த அடி அடித்தாங்க, பின்னாடி இப்போ படம் வந்து இன்னும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்டாக மாறும் அப்படிங்கும்போது ஸோ அவர்கள் பார்க்கறதுக்கான அந்த விருப்பம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் 8 கோடி மக்களில் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு 6 கோடி பேர் வந்து இந்த படத்தை சாலிடாக பார்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறேன். அப்படிங்கும்போது பார்த்தா அந்த டே 1 கலெக்ஷன் லியோ தான் 147C கலை, இது அதெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ண போகிறது மாதிரி ஒரு தகவல். ஒட்டு மொத்தமாக ஒரு 1000 கோடியை தாண்டும் அப்படிங்கிறது அந்த ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு கணிப்பு. நாங்கள் அதை 1000 கோடியை டச் பண்ணுறதுக்கு நாங்கள் முழு எஃபர்ட் போடுவோம் அப்படின்றாங்க. பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய ஜூலை 23 ஜனநாயகன் படம் ஒரு தீபாவளி கொண்டாட்டமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செய்தி. இதற்கடுத்து நீங்கள் சொன்னது மாதிரி ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து இப்போ அந்த சிக்மா படத்தினுடைய கேட்கும்போது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக சொன்ன விஷயம் இருக்குது. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கே எங்கள் அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பா வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்க, உனக்கு எல்லா திறமையும் இருக்கு, நீ போய் பண்ணு சஞ்சய். அம்மா கிட்ட கேட்டேன், அம்மாவும் அது உன்னுடைய இஷ்டம், இது உனக்கு அதுதான் பிடிச்சிருந்தா நீ பண்ணுனாங்க. அப்புறம் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், எல்லாமே எனக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் மூலம் தான் நமக்கு என்னென்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் மீடியாவுக்குள்ளேயே இருந்தேன், சினிமா ஷூட்டிங்னு போய் பார்த்து அந்த நெர்வஸ் அதோட சம்மந்தம் எதுவுமே எனக்கு இல்லை. அதாவது எங்கள் தாத்தா பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர். ஸோ அந்த சினிமா ஃபேமிலியிலேருந்து வர்றதுனால எல்லா பேருமே எனக்கு பாசிட்டிவாக கொடுத்து நீ இப்போ சினிமாவுக்கு போய் பெரிய ஆள் வருவேன்னு சொன்னாங்க. அந்த ஆக்டிங் தான் ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. பட் எனக்கு ஆக்டிங்கோட டைரக்ஷன் கொஸ்டின் அப்படின்னா, ஸோ கன்னடாவில் போய் நான் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தேன். 120 பக்கத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் அவ்வளோ டிவிஷனில் பண்ணணும்னு சொல்லி அதை 20 மினிட்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிமை பண்ணதும் அந்த படம் தெறிக்க விட்டுது. அப்போ ஒரு கதையை ரெடி பண்ணுறாங்க. கதையை ரெடி பண்ணி நம்ம வந்து சரி டைரக்டராக போகலாம் அப்படிங்கும்போது இண்டிவிஜுவல் முயற்சியில் போகலாம் அப்படிங்கும்போது தான் அவங்க அம்மாவுடைய அக்கா சொல்லும் பேரில் சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம சஞ்சீவ் இருக்கார் இல்லையா, விஜய் சாருடைய ஃப்ரெண்டு, அவர்கிட்ட அங்கிள்னு கூப்பிடாடி ஜேசன் சஞ்சய். அப்போ அப்படி சொல்லும்போது கதை பிரமாதமாக இருக்குது ஜேசன், இந்த இது சொல்ல நீ முயற்சி பண்ண அப்படிங்கும்போது இந்த லைக்காவுடைய லிங்க்கு வருது. லைக்காட்ட சொல்லும்போது கதை பிரமாதமாக இருக்குது பண்ணுன்றாங்க. அப்படி உருவான படம் தான் சிக்மா படம். அதில் ஒரு கேமியோவில் ஒரு சாங் டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம பழைய விஜய் அவர்களை பார்த்தது மாதிரியே இருக்குது. அந்த மூமெண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே அதனுடைய அது ஸ்டைலிஷாக பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு படம் வந்து ஹீரோவை பண்ணுறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ஏன்னா 3 கதை வச்சுருக்காரு, 3 கதை ரெடியாக வச்சுருக்காரு இப்போ ஜேசன் சஞ்சய். அந்த கதை இந்த லைக்கா கிட்ட சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. லைக்காவே இதை தயாரித்து ஸோ ஜேசன் சஞ்சய் ஹீரோவாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேமம்னு ஒரு படம், மலையாள படம் ஒன்று வந்துச்சு உங்களுக்கு, சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் ரெடி பண்ணி ஜேசன்கிட்ட சொல்லும்போது கதை ரொம்ப அருமையாக இருந்தது. பண்ணலான்னா எனக்கு கொஞ்சம் சின்ன வயசு அப்போ அது. ஏன்னா பிரேமம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு அதை? ஸோ 5-6 வருஷம் மேலே ஆகுது. ஸோ அப்போ அந்த மெச்சூரிட்டி எனக்கு இல்லை.
நான் வேணாம் சார் நம்ம பின்னாடி பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டேன். அருமையான ஒரு கதை எனக்கு அது இன்னும் மனசுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு ஜேசன் சொன்ன விஷயம். இவர் 3 கதை ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அடுத்த படம் அவர் டைரக்ஷனை தவிர்த்துட்டு ஹீரோ பண்ண போகிறதா எனக்கு தகவல் வருது. இப்போ அப்பா விஜய் அவருடைய ஆசீர்வாதத்தோட, அம்மா ஆசீர்வாதம், அவருடைய சகோதரி, நண்பர்கள், ஒட்டுமொத்த தாத்தா, அவங்க பாட்டி, இவங்களுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தோடு தான் நான் வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட் எடுத்து லவ் சப்ஜெக்டில் போன விரும்பலை. நான் அது வந்து யூஸ்வலாக போய்டும். ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு கமர்ஷியல் பண்ண ஆசைப்பட்டேன். எனக்கு அப்பா நான் வந்து எனக்கு அப்பா படங்கள் தான் கமர்ஷியலில் தான் சூப்பர் ஆகிட்டா உங்களுக்கு. அதோடைய பேஸில் தான் கதையை நான் உருவாக்குனேன். இப்போ அந்த கதைக்கு யார் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் வந்து சந்தீப் தான் வந்தார் எனக்கு. அப்படியே விஜய் சார் மாதிரி எங்கள் அப்பா மாதிரியே ஒரு அந்த ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணுவார். இந்த படம் பார்க்கும்போது பாருங்கள், ஸோ எங்கள் அப்பா பார்த்த ஃபீலிங் எனக்கு இருந்தது. நீங்களும் உங்களுக்கு புரியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து எக்ஸ்ட்ரா சொன்ன விஷயங்கள் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் சிக்மா அவங்க தான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணாங்க 31 ஜூலைன்னு. இப்போ அப்பா படம் வருது. ஸோ மிகுந்த ஒரு போராட்டத்துக்கு நடுவில் அதில் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய படம் வந்து ஆகஸ்ட்டுக்கு தள்ளுறது மாதிரி ஒரு தகவல் வருது சார். அதனால் இந்த நேரத்தில் ஜேசன் சஞ்சய் தன் அப்பாவை பற்றி பேசுனது உண்மையிலேயே வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் அவர்களையும் ஹாப்பியாக இருக்கிறத ஒரு தகவல் ஒன்று. ரெண்டாவது ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் இது ஜேசன் சொன்னது வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு புறம் இருக்க, இப்போது கேரளாவுடைய ஹோம் மினிஸ்டர் ஸோ ரமேஷ் சென்னிதாலா அப்படிங்கிற வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய சிஎம் விஜய் அவர்களை பார்த்து வந்து பேசினாங்க. முக்கியமாக எதற்கு அப்படின்னா, கேரளாவில் வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வந்து இங்கே நிறைய வெளிநாட்டிலேருந்து வந்து அங்கே ரொம்ப கேரளா வந்து தினம் தினம் நிறைய ட்ரக்ஸ் அடிச்சுட்டு போகிற மாதிரி சொல்ல வரும்போது தான் அவர்களுடைய ஆக்ஷனில் இப்போ டெய்லி ஒரு 50-75 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு இந்த போதைப் பொருட்களை. பட் இங்கே தமிழ்நாடுல முக்கியமாக நீங்கள் கையில் எடுத்துக்கிற ஆயுதமே பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணுங்கிறது தான். அப்போ எங்களுடைய சிஎம் வந்து உங்களை இன்வைட் பண்ணாங்க கேரளா வர சொல்லி. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரேன்னு சொன்னதுனால என்ன அனுப்பிச்சி விட்டாங்க. விஜய் சாரை போய் பார்த்துட்டு என்னென்னு பேசிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, இங்கே டூஃபான் அப்படிங்கிறத இமிடியேட் வந்து ஒரு ஆப்போசிட், அதாவது இந்த போதைப் பொருளுக்கு ஆப்போசிட் ஆப்ரேஷன் சொல்லி நேம் வந்து டூஃபான் வச்சுருக்காங்க. அது இமிடியேட் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்து இணைந்து நம்ம இந்த போதை கலாச்சாரத்தை நம்ம ஒழிக்கணும் நம்ம. ஏன்னா அது ரொம்ப இளைஞர் மத்தியில் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ கேரளா வழியாக தான் ஸோ தமிழ்நாட்டுக்கே வருது. இப்போ அப்படிங்கும்போது நாங்கள் இங்கே ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்களும் இப்போ ரொம்ப ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஏன்னா ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு இந்த ராமேஸ்வரம் வழியாக வருது, இன்னொரு பக்கம் கடல் வழியாக கேரளா பக்கம் வருது. ஸோ 2 பக்கமும் நம்ம ரொம்ப ஒரு ஃபைட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கலைன்னா இளைஞரை வாழ்க்கையை ரொம்ப போயிடும் சார்னு சொல்லிட்டு விஜய் அவர்கிட்ட முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணாங்க. விரைவில் நான் வரேன் கேரளாவுக்கு, நம்மளோட ஆக்ஷன் ஆப்ரேஷன் அதான் முக்கியமான குறிக்கோளும். 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இப்போ போயிருக்காங்க இங்கே. பட் இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தலைவிரிச்சாடிய போதைப் பொருளை கேரளா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2 பேருமே தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்து இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ஒரு தகவல் வருது. இது ஒரு முறைக்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே தியான் சீனிவாசன் சொல்லி ஒரு ஹீரோ. அவங்க அப்பா பெரிய ரைட்டர் டைரக்டர் சீனிவாசன் சொல்லி அவர் தமிழ் லேசா படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அவர் லாஸ்ட் இயர் தான் இறந்து போனார். அவர் 2 பசங்களில் ஒருத்தர் டைரக்டர், இவர் ஹீரோ. தியான் சீனிவாசன் வந்து ஹீரோ பண்ணுறாரு. நிறையா படங்கள் பண்ண, வருஷத்துக்கு ஒரு 10 படம் பண்ணிட்டு இருப்பார். இங்கே அவர் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு படம் வந்து ஒரு ஆரம்ப விழாவில் விசிட்டர்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஆரம்ப விழாவில் வந்துட்டு இருக்கும்போது தான் இங்கே திலீப்லாம் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. நவ்யா நாயர் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. இங்கே கோ ஆர்டிஸ்ட் அஜு வர்கீஸ் இவரெல்லாம் பேசும்போது இந்த தியான் என்ன பேசுகிறாருன்னா, ஒரு காமெடிங்கிற பேரில் ஒரு ஃபன்னியாக பேசணுன்னு அது ஒரு இந்த பைத்தியக்காரத்தனமாக ஒரு விஷயத்தை ஒன்று பேசியிருக்கார். இந்த பைத்தியக்காரங்கிறத நம்ம சொல்கிறத விட இந்த கோ ஆர்டிஸ்ட் அஜு வர்கீஸே சொல்கிறார் ஒரு இது எண்டில். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் சிஎம் ஆகிட்டார். இப்போ நானும் வந்து இங்கே சிஎம் ஆகணும். ஏன்னா அவர் ஒரு நடிகர், நான் ஒரு நடிகர். தமிழ்நாட்டு மக்கள் இந்த கண்ணில் பூரா மண்ணை தூவிட்டு வந்து அது வந்து உட்காந்துட்டார் சிஎம்மா. இப்போ நானும் இங்கே இந்த கேரளா சிஎம் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசி, அந்த நவ்யா நாயரே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கேன். இப்போ எதிரில் உட்காந்துருக்காங்க. நான் கேரளாவுடைய இந்த முதலமைச்சரை பதவி இருக்கும்போது இந்த நவ்யா நாயர் அழகான ஒரு சேரியில் வந்து எதிரில் உட்காந்து அவங்க வந்து கொஞ்சம் அழணும், சிரிக்கணும், நான் அதை பார்த்து ஆனந்தம் பண்ணுங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை பேசி இங்கே அதாவது இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை மைண்டில் வச்சு அவர் பேசியிருக்கேன். இது வந்து ஃபன்னியாக எடுத்துக்க முடியாது, இது நம்ம காமெடியாக எடுத்துக்க முடியாது. காமெடிங்கிற பேரில் லூசுத்தனமாக பேசியிருக்காருன்னு தான் நம்ம நினைக்க முடியும். தியான் வந்து பிரில்லியன்ட்டு தான். எதுக்கு இது பேசினார்னு தெரியல. அதுக்கு திலீப் ஒரு பக்கம் சிரிக்கிறாரு, நவ்யா நாயர் ஒரு பக்கம் உளுந்து சிரிக்கிறாங்க. இது பேசி முடிச்சுட்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர், அந்த கோர்ட்டி சொன்ன அஜு ஒரு கேஸ், அவர் என்ன சொல்கிறாரு, நீ முதல்ல வந்து கேரளாவில் அம்மா அசோசியேஷன் இருக்குது, அங்கே தான் மோகன்லால் வந்து இந்த பிரசிடெண்ட்டாக இருந்தார். முதல் அந்த அம்மா அசோசியேஷனுக்கு நீ தலைவராக ஃபஸ்ட்டு,
அந்த கெப்பாசிட்டியை உருவாக்க, அதுக்கப்புறம் கேரளாவுடைய சிஎம் அதை பற்றி நீ யோசிக்கலாம் அப்படின்னு அவர் அதை சொல்லி அவர் ஒன்று பேசணும்னு பார்த்தோம்னா, தியான் சீனிவாசன் இப்படி தான் பைத்தியக்காரத்தமாக அவன் ஒரு பைத்தியம், அவன் இப்படி தான் பேசுவான் தேவையில்லாமல். தமிழ்நாட்டுக்கெலாம் நாங்கள் வந்துட்டு போகணும், நாங்கள் தேவையில்லாமல் இதை பேசிட்டான், தமிழ்நாட்டு விஜய் சார் தயவுசெய்து மன்னிச்சுக்கிங்களேன் அப்படின்னு அவர் ஸ்டேஜில் மைக்கு பிடிச்சிட்டு சொல்லிட்டு போகிறார். ஒரு ஆர்டிஸ்ட் அஜி வர்கீஸ் இப்படி, இன்னொருத்தர் தியான் சீனிவாசங்கிற பைத்தியக்காரத்தனம் இப்படி ஒரு விஷயம் பேர்னா அதை காமெடி எடுத்துக்கூடாது. ஏன்னா கேரளாவில் விஜய் அவருடைய வாய்ஸ் என்னங்கிறது தெரியும். இப்போ 23ஆம் ரிலீஸ் ஆகிற ஜனநாயகன் படத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்புங்கிறது தெரியும். அது சம்மந்தமாக பெரும்பூலும் இங்கே கேரளாவில் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ ஃபேமஸ் இருக்கேன்னு சொல்லி கடுப்பை தான் தெரிவிச்சிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் தியான் சீனிவாசன். இனி கொஞ்சம் பேசும்போது தமிழ்நாட்டுடைய சிஎம்ங்கிற மரியாதை இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தியான் பேசணும். தேவையில்லாத பேசி 2 பேர் ரசிகர்களுக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிற வேணாங்கிறது தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். அவர் பேசுறது முட்டாள்தனமான பைத்தியகரமான ஒரு செயல். ஒரு பக்கம் ஹோம் மினிஸ்டர் வந்து இங்கே விஜய் அவர்களை பார்த்துட்டு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும்னு சொல்லிட்டு போகிறார். அந்த டூஃபானுக்கு வந்து அம்பாசிடர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக மோகன்லால் வேறு இருக்கார் இங்கே. ஸோ போதையை கலத்தை ஒழிக்கணும்னு சொல்லி விஜய் அவரோட மோகன்லால் சேர்ந்து அந்த இந்த சதீசன் சிஎம் அவர் உட்பட ரமேஷ் சென்னிதல் உட்பட அந்த டூஃபான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வேலைகள் போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த தியான் சீனிவாசன் பேர் பைத்தியகரத்தனமாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து இதோட நிப்பாட்டிக்கிங்க அப்படிங்கிறதா நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். கண்டிப்பாக சார். இப்போ கேரளா சேர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவர் வந்து வருத்தம் தெரிவித்து பதில் போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலை. கேரளாவிலே வந்து பல பேர் வந்து அவருக்கு இப்போ கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இவர் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு முறை வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக நான் ஃபன்னாக பேசுகிறேங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மேடையில் இருந்த திலீப்பே வந்து பார்த்தீங்கன்னா திலீப் மோகன்லால் ஒரு படம் விஜயோடைய ஃபேன்ஸாக வந்து அந்த படம் நடிச்சிருந்தாங்க. பாபாவான்னு ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நேற்று அவரை போட்டு வருவர்னு வறுத்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னிலேருந்து அவரை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா ஈஸியாக நினச்சிட்டாரு சிஎம் போஸ்ட் வந்து ஈஸியாக உட்காந்து. விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு 20 வருடமாக போராடி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி இவ்வளோ போராட்டங்களை சந்தித்து அவமானங்களை அசிங்கங்களை சந்தித்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சி நீ சிஎம் வந்து உட்காந்துருக்காரு. இந்த கிட்டத்தட்ட 70 நாளாக என்ன மாதிரி ஸ்பீடு கூட தமிழ்நாட்டு அதாவது தமிழ்நாட்டுடைய நிலவரத்தையே மாற்றிருக்காரு. அது தெரியாமல் ஒரு பைத்தியக்காரத்தனமாக தியான் சீனிவாசன் பேசுகிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கேரளா ரசிகர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி ஏற்றுக்கல, அவரை போட்டு வருவர்னு வறுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இன்னும் 2 நாளில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆக போகுது. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஸோ இந்த நடிகர் தியான் சீனிவாசனை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி சார்.